ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். திரிபிர்குணமயைர்பாவைரபிः சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யः பரமவ்யயம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், இதற்கு முன்பு பார்த்த ஸ்லோகங்கள் அனைத்திலுமே அவர் சொல்லிட்டு வர விஷயம், இதற்குள்ள நான் இருக்கேன் அர்ஜுனா, அதன் சொரூபமாக நான் இருக்கிறேன் அர்ஜுனா, பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களாகவும் நானே இருக்கிறேன் அர்ஜுனா என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அது நீராக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், இந்த சூரியனின் சந்திரனின் அந்த ஒரு ஒளியாக பிரகாசமாக இருக்கட்டும், இது அனைத்திலேயுமே நான் தான் இருக்கிறேன். பலசாலியின் பலத்தில் நான் இருக்கிறேன், அறிவாளியின் அறிவில் நான் இருக்கிறேன், புகழ் பெற்றவனின் புகழில் நான் இருக்கிறேன் என்று அழகாக சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்ப அதன் தொடர்ச்சியாக நம்ம கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்திலிருந்து அஜ்ஞானத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாராம். அஜ்ஞானம் என்றால், ஞானம் என்றாலே அறிவு, அந்த இறைவன் யார் என்று உணர்ந்த ஒரு நிலையை தான் ஞானம் என்று சொல்றோம். அஜ்ஞானம் என்பது அந்த இறைவன் தான் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவர், அவர் தான் அனைத்தையும் படைத்தவர், படைக்கப்பட்ட விஷயங்களால் அவரை தொட முடியாது, நம்ம அந்த பகவானிடம் சரணாகதி செய்தால் மட்டுமே அவரை சென்று அடைய முடியும் என்று இந்த விஷயம் புரியாதவாளுக்கு, அந்த விஷயம் தெரியாதவர்களுக்கு அஜ்ஞானிகள் என்று பெயர். இதுவே தெரிந்தவர்களுக்கு, அந்த ஒரு விஷயம் பற்றிய ஞானம் இருக்கும் நபர்களுக்கு ஞானிகள் என்று பெயர். ஆனால் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்றாராம், அர்ஜுனா திரிபிர் குணமயைர் பாவைர் அபி என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். 3 குணங்களின் விளைவாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில், அதே 3 குணங்களின் விளைவாக பிறந்த இந்த உடலில், அதே 3 குணங்கள் தான் மனதுக்குள்ள அந்த விகாரங்களை உண்டாக்குகின்றது. சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இதெல்லாம் துவந்துவங்கள் என்று பார்த்தோம். இரட்டைகள், பேர்ஸ் என்று பார்த்தோம். அதாவது சுகம் துக்கம் இது இடத்திலுமே சமமாக இருக்க வேண்டும். வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் அதிலும் சமநிலையோடு இருக்க வேண்டும். லாபமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும் அதிலும் சமநிலையோடு இருக்க வேண்டும் என்று அழகாக பார்த்தோம். அதனால் இந்த மாதிரி இருக்கும் விகாரங்களுக்கு காரணமாக இருப்பது அந்த 3 குணங்கள் தான். இந்த 3 குணங்கள் தான் நம்ம மனதுக்குள்ள அந்த விகாரங்களை வர வைக்கிறது. நம்மையும் அந்த 3 குணங்கள் தான் படைச்சிருக்கு, இந்த பிரபஞ்சத்தையும் அந்த 3 குணங்கள் தான் படைச்சிருக்கு என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் மாயை என்று எடுத்துக்கொண்டால் பகவானை தவிர அவர் ஒருவர் மட்டுமே சத்தியம், மற்ற எல்லாமே மாயை என்று சொல்றோமே, அப்படி அந்த சத்தியமாக உண்மையாக இருக்கும் அந்த இறைவன் அழியக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் மாயை என்கிற பெயர்ல பிரபஞ்சமாக நம்மை போன்ற உயிரினங்களாக, கிரகங்களாக, சூரியனாக, சந்திரனாக படைச்சிருக்கார். அதனால் நம்மளுடைய இறைவன் படைத்த இந்த விஷயங்கள் எல்லாமே மாயையாக இருந்தாலும், அவர் இந்த மாயையை படைப்பதற்கு அதை பயன்படுத்திய கருவியாக, ஒரு டிவைஸாக இருப்பதுதான் இந்த முக்குணங்கள் என்றே சொல்லலாம். அதனால் முக்குணங்கள்லேருந்து இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு. அதனால் அழியக்கூடிய சுரூபத்தோட இருக்கு என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அடுத்த வரியில சொல்றார், மோகிதம் நாபிஜானாதி என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஒரு 3 குணங்களால் ஏமாற்றப்படுகிறார்கள், இந்த மனிதர்கள் எல்லாருமே இந்த 3 குணங்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று சொல்றார். ஏன்னா அவ்வளவு முட்டாள்களாக அவ இருந்து இந்த 3 குணங்கள் பேச்சை கேட்டு, அந்த 3 குணங்களோட அந்த ஒரு பேச்சை அவ சொல்ற அந்த விஷயத்தை கேட்டு, அந்த இறைவன் தான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பவர், அவர் தான் அனைத்தையும் படைத்தவர், அவரே அனைத்தையும் அழிப்பார், அவரே அனைத்து தீய குணங்களையும் அழிப்பார் என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கும் நபர்கள் இந்த 3 குணங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். அப்படி ஏமாற்றப்படாமல் அந்த 3 குணங்களை வெற்றி கொண்டு நீ அந்த இறைவனின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள் அர்ஜுனா என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 14வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.